திருப்பூர் என்று சொன்னால் அது இந்தியாவில் இருக்கிற ஊர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு 40,000 கோடி ரூபாய் இன்றைக்கு ஏற்றுமதி செய்கின்ற ஊராக இந்த ஊர் திருப்பூர் இருக்கிறது. இந்த திருப்பூர் வந்தாரை வாழ வைக்கும் என் போன்ற தென் மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் பல்லாயிரக்கணக்கான பேர் இருந்து இங்கே வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை 3000 ரூபாய் கொடுக்கிறார்கள். 3000 ரூபாய் பொங்கல் கொடுக்கிறார்கள். ஏன் கடந்த ஆண்டு பொங்கல் கொடுக்கவில்லை? ஏன் அதற்கு முந்தைய ஆண்டு கொடுக்கவில்லை? ஆனால் நீபேஸ் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அன்றைக்கு கொடுத்தார்கள். 2500 ரூபாய் கொடுத்தார்கள். அப்பொழுது நம்முடைய முதலமைச்சர் சொன்னார் 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் போராடுவோம் என்று சொன்னார். இன்னைக்கு உங்களால் 3000 ரூபாய் கூட கொடுக்க முடியும். இன்னைக்கு 3000 ரூபாய் கொடுக்கிறார். நீ எல்லாரும் சிந்திச்சு பார்க்கலாம். இந்த 3000 ரூபாய் நோட்டோட நம்பர் அப்படியே ரிசர்வ் பேங்க் நோட் நம்பரை அப்படியே எழுதி பார்த்துட்டு நேரே டாஸ்மாக் கடைக்கு போனா திருப்பூர்ல அவ்வளவு டாஸ்மாக் கடையிலும் அந்த ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கக்கூடிய ரூபாய் தான் இருக்கிறது. வேற எதுக்கும் பயன்படாது. இடைநிலை ஆசிரியர் பிரச்சனை 15 ஆண்டுகளாக பறித்து இன்னும் அவர்களுக்கு வேலை கிடைக்கவில்லை. சீரான சட்டம் ஒழுங்கு இல்லாத தமிழகம் நாம் காண வேண்டும். கள்ளச்சாராயம் இல்லாத தமிழகம் நாம் பார்க்க வேண்டும். பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாலியல் பலாத்காரம் இல்லாத ஒரு தமிழகம் நாம் காண வேண்டும், நாம் பார்க்க வேண்டும். திமுக வெற்று விளம்பரம் இல்லாத ஆட்சி நாம் பார்க்க வேண்டும், நாம் காண வேண்டும். அரசு துறைகளில் ஊழல் இல்லாத அரசு, டாஸ்மாகை ஒழிக்க வேண்டும் இல்லாத அரசு நிச்சயமாக நாம் பார்க்க வேண்டிய தமிழகமாக. ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் நிச்சயமாக அவர்களுக்கு உரிய பங்கை நாம் வழங்குவதற்கு இந்த தமிழகம் தயாராக வேண்டும். தன்மானத்துடன் தூய்மை பணியாளர்களுடன் நமது அனைத்து ஊழியர்களும் கண்ணீர் வடிக்கின்ற காட்சி இல்லாத தமிழகமாக நாம் காண வேண்டும். ஆக அத்தனை இந்த திருப்பூர் மண்ணிலிருந்து உருவாக வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி வருவார எப்படி அழகாக சொன்னார்கள். வார்த்தைகள் வேறு, மையங்கள் வேறு, ஆனால் எண்ணங்கள் வேறு, எண்ணிக்கை என்பது வேறு. அழகாக சொன்னார். ஆக எண்ணிக்கை என்பது முக்கியமல்ல, எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி வர வேண்டும் என்பதுதான் இந்த திருப்பூர் மண்டலத்துக்கு திருப்பரங்குன்றத்திற்கு ஒரு தொடர்பு. திருப்பூர் ஆட்சி மாற்றத்திற்கான ஊர், திருப்பரங்குன்றம் அது ஆட்சியை முடிக்கின்ற ஊர். திமுக என்ற ஆட்சியை முடிக்கின்ற ஊர். திருப்பரங்குன்றத்தால் முடியும் கழகம் திமுக. திருப்பரங்குன்றத்தால் முடியும் கழகம் திமுக. திருப்பரங்குன்றத்தில் முடியும் கழகம் திருப்பரங்குன்றத்தால் முடியும் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம்.